Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொழில் அதிபரை துப்பாக்கி இருப்பதாக மிரட்டி கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொழில் அதிபரை துப்பாக்கி இருப்பதாக மிரட்டி கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடைபயிற்சி சென்ற கமலேஷ் ஆப்ரஹாமை கடத்தி ரூபாய் 45 லட்சம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். இதில் தற்போது இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொழில் அதிபரை துப்பாக்கி இருப்பதாக மிரட்டி கடத்தி 45 லட்சம் பணம் கேட்ட கும்பலைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். கமலேஷ் ஆபிரகாம் என்பவர் நடைப்பயிற்சி கீழ்ப்பாக்கம் பகுதியில் மேற்கொண்டிருக்கிறார். நேற்று அப்போது அந்த வழியாக வந்த சிலர் அவரை கடத்தி கத்தி மற்றும் துப்பாக்கி இருப்பதாக கூறி 45 லட்சம் ரூபாய் கேட்டு அவரை மிரட்டி கடத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவரை தாக்கிய அந்த கும்பல் அவரிடம் இருந்து 5 சவரன் செயின் பறித்து கொண்டு கேட்கும் இடத்தில் பணம் கொடுக்க வேண்டும் என கமலேஷை மிரட்டியிருக்கிறார்கள். அதன் பின்னர் கமலேஷும் கடத்தப்பட்ட பின்னர் ஒரு இடத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை கமலேஷ் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் என்பது அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தனிப்படையும் அமைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கமலேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அலுமினிய தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்களில் திருவொற்றியூரை சேர்ந்த ஜெய் சரவணன், ஜெயக்குமார், ராம்குமார், பாண்டிச்சேரியை சேர்ந்த பொன்னி வளவன் உள்ளிட்ட 4 பேர் தான் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது. எதற்காக அவரை கடத்தி, எதற்காக அவரிடம் பணம் கேட்கப்பட்டது, செயின் பறிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது சொல்லி இவர்கள் 4 பேரும் கடத்தினார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கைது செய்தவர்களிடம் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.